அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸிங் போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் ஆர்கானிக் போகக்கூடாது அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஆர்கானிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன், கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஓகேங்களா. எஸ்சிஓலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேங்களா. ஸோ பட் இன்ஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்றதுக்காக அதில் மணி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரே டைமில் மணியை போட்டு அதே டைமில் லீட் எடுக்க முடியுமா அப்படின்றது விஷயம் இருக்குல்ல. ஸ்லோ பை ஸ்லோவாக தான் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது அட்வர்டைஸிங்லேயும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்போம். இல்லை மிஸ்டேக்ஸ் பண்ணலனாலும் யூஸருடைய பிஹேவியரை அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் அடுத்த ஃபர்தராக வந்து பே பண்ணி நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணி உங்களுடைய ஆன்லைன் அட்வர்டைஸிங்கை வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த அட்வர்டைஸிங் பண்ணுறதுனால பெஸ்ட்டு கேஸில் என்ன நடக்கும், ஒஸ்ட்டு கேஸில் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா. ஸோ ஜென்ரலாக நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க பெய்ட் ஆட் பெட்டரா இல்லை ஆர்கானிக் எஸ்சிஓ பெட்டரா அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் எல்லாருமே எஸ்சிஓ தான் சொல்லுவாங்க. யாருக்கு வந்து பெய்ட் ஆட்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னா, ஓகேங்களா, அதாவது வந்து பிக் பிஸ்னஸ், ஐ ஹாவ் எனஃப் ஃபண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஃபண்டெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸிங், பெய்ட் அட்வர்டைஸிங் இஸ் நாட் அட் ஆல் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் மீ அப்படின்றவங்களுக்கு வந்து உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஒரு கண்டிப்பாக எனக்கு ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், அந்த மாதிரி வந்து பண்ணுறவங்களுக்கு ஓகேங்களா. ஸோ பிக் பிஸ்னஸ் தே கேன் ட்ரை பெய்ட் அட்வர்டைஸிங் அண்ட் தே ஷுட் ட்ரை பெய்ட் அட்வர்டைஸிங் கூட சொல்லலாம். நான் வந்து எஸ்சிஓ போகணுமா இல்லை வந்து பெய்ட் ஆட்ஸ் பிபிசி மாதிரி அட்வர்டைஸிங் போகணுமா இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போகணுமான்றது வந்து அவங்க கிட்ட இருக்கிற பட்ஜெட்டை பேஸ் பண்ணி இருக்குது. அவங்களுடைய பிஸ்னஸில் எந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குது. நிறைய விஷயம் இன்னும் பேஸ் பண்ணி இருக்குங்க, ஓகேங்களா. ஒரு ஃப்ரீலான்சராக ஒரு இப்போ தான் நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எஸ்சிஓ நம்பர் 1 ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க. எஸ்சிஓ பண்ணி நல்லா போயிட்டுருக்கா, அப்புறம் வந்து பெய்ட் ஆட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் பெய்ட் ஆட்ஸ்ன்ற போது, ஓகேங்களா. 1 லட்ச ரூபாவை கூட இப்படின்றதுக்குள்ளே செலவு பண்ணிட்டு போகலாம் பெய்ட் ஆட்ஸில். ஜாக்கிரதையாக நீங்கள் கேம்பெயின் பண்ணல அப்படின்னா அதான் நடக்கும், ஓகேங்களா. யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அதனால் பெய்ட் ஆட்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. நெகட்டிவ் கீவேர்ட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி ஃபீட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பலை, ஓகேங்களா. அதனால் வந்து சில பேருக்கு எஸ்சிஓ ஆர்கானிக் தான் சூட் ஆகும், சில பேருக்கு யாருக்கு பிக் பிஸ்னஸ்க்கு அவங்களுக்கு பெய்ட் ஆட்ஸ்ன்றது நல்லா சூட் ஆகும். ஸ்மால் பிஸ்னஸ்ன்றதுங்க வந்து ஒரு பட்ஜெட் ஓரியன்டாக வந்து அவங்க எஸ்சிஓவும் பண்ணலாம், பெய்ட் ஆட்ஸும் பண்ணலாம். இதாங்க என்னுடைய கருத்து.